பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஹரிஹர சர்மா ராஜாவை நேற்று போலீஸார் கைது செய்து வண்டியில் ஏற்ற போகிறார்கள். அப்போ அந்த வண்டியை பார்த்துட்டு இவர் என்ன சொல்கிறாருனாக்க, நான் ஏற்றுற வண்டியில் நான் ஏற மாட்டேன் அப்படின்ட்டு இலக்காரமாக பேசுகிறார். இது எவ்வளோ பெரிய மோசமான வார்த்தைகள் சரிங்களா? இதற்கு முன்னால் கைதாகி ஏறியவர்கள் நாய்களா? இது என்ன நாய்கள் என்ன அவ்வளவு கேவலமான பிறவியா? நாய்கள் நன்றி உள்ளது. ஆனால் உங்களுக்கு வாழ்வளித்த தமிழர்களுக்கு நீங்கள் நன்றியுடையவராக இருந்தீர்களா? நாடோடிகளாக ஆடு மாடுகளை மேய்த்துக்கொண்டு இந்தியாவுக்குள் நுழைந்தீர்கள். இங்குள்ள பூர்வீக குடிகளை சூத்திரர்கள் என்று இழிவுபடுத்தி உங்களை பிராமணன் என்று அழைத்து கொண்டீர்கள். தமிழர்களின் கோவில்களை அபகரித்து கொண்டு உள்ளே சென்று உட்கார்ந்து கொண்டீர்கள். இதற்கு ஆதரவாக அன்றைய மன்னர்களை கைக்குள் போட்டுக்கொண்டீர்கள். கோடிக்கணக்கான தமிழர்களின் நிலங்களை வம்படிகளாக அரசர்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு தமிழர்களை ஏழைகளாகவும் ஒட்டாண்டிகளாகவும் ஆக்கினீர்கள். தொட்டால் தீட்டு, பார்த்தாலை தீட்டு என்று அக்ரஹாரம் என்று தனியாக அமைத்து கொண்டு சொந்த குடிமக்களை உங்கள் தெருவுக்குள் வர தடை போட்டீர்கள். தமிழர்களால் கட்டப்பட்ட தமிழர்கள் ஓதுவார்களாக இருந்து தமிழில் ஒலித்து கொண்ட கோயில்களில் இன்று சமஸ்கிருதத்தை புகுத்தி விட்டீர்கள். தேவாரம் பட அனுமதி இல்லை என்கிறீர்கள். பெண்களின் மார்புக்கு வரி, மீசைக்கு வரி என்று உலகில் இல்லாத வரிகளை எல்லாம் போட்டு உண்டு கொழுத்தீர்கள். இந்த நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டு நாய்கள் ஏறும் வண்டியில் நான் ஏறமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறீர்கள். நாய் நன்றியுள்ளது ஹரிஹர ராஜா. ஒருவேளை சோறு போட்டால் வாளை ஆட்டிக்கொண்டு உங்களை சுற்றி வரும். ஆனால் உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, உண்ணவும் கொடுத்த தமிழர்களை சூத்திரர்கள் என்று எழுதி வைத்து அதன்படி இன்று வரை நடைமுறைப்படுத்தி வருகிறீர்களே, யார் நன்றி கெட்டவர்கள்? கொஞ்சம் சொல்வீர்களா? நாய்களை விட கேவலமானவர்கள் நீங்கள். சொல்லப்போனால் நாய் அந்த அளவு நன்றியுள்ளது. ஆனால் அதை விட கேவலமான பிறவிகள் நீங்கள். இன்றைக்கி சொந்த நாட்டிலேயே மக்களை பிளவுபடுத்தி, ஏற்கனவே இந்து மதம் என்று ஒன்று கொண்டு வந்து அங்கே உள்ள தொழிலுக்கு தகுந்த மாதிரி மக்களை பிரித்து அதில் சூழ்ச்சி பண்ணிங்க. இப்போ என்னடானாக்க முஸ்லீம்களையும் இந்துக்களையும் ஒன்றாக்க விடக்கூடாது, அப்படி ஒன்றானாக்க நமக்கு ஆபத்து அப்படிங்கிற பிளான் பண்ணி முஸ்லீம்களை தீவிரவாதிகளாகவும் முஸ்லீம்களை இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லாதவர்களாகவும் காட்டி இன்றைக்கு வரைக்கும் முஸ்லீம்களையும் இந்துக்களையும் மோத விட்டு நீங்கள் ஓரமாக என்று வேடிக்கை பார்க்கிறீர்கள். அது கோயம்புத்தூர் கலவரமாக இருக்கட்டும், மற்றும் எந்தெந்த இடங்களெல்லாம் உங்களுக்கு தொழில் மந்தமாக இருக்குதோ அங்கே தொழிலை உண்டு பண்ணுறதுக்காக, தொழிலை உங்கள் வசம் கொண்டு வர்றதுக்காக கோயம்புத்தூர் கலவரத்தெல்லாம் எப்படி பண்ணீங்க? எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஒரு காவலர் கைதை வச்சு அந்த கைது பண்ண குற்றவாளிகளை பிடிச்சாச்சு. அவர்களுக்கு தண்டனை கொடுக்கறது அரசாங்கத்தோடைய வேலை. ஆனால் போலீஸாரையும் சேர்த்துக்கிட்டு பிளான் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் கடைகளையாக பார்த்து எல்லாத்தையும் தீக்கிரையாக்கி அந்த இடங்களை ஃபுல்லாக நீங்கள் வட மாநிலத்தவர்களை ஆக்கிரமிப்பு பண்ண வச்சு இன்றைக்கி வரைக்கும் உண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். இப்போது பிளான் பண்ணி உங்களுடைய அந்த கோயம்புத்தூர் அந்த ஏரியாக்கள்லாம் இன்றைக்கி உங்கள் வசமாயிடுச்சு. ஆனாலும் அது இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது வஞ்சகமாக யாரெல்லாம் அந்த ஆட்சிகளை பிடிச்சு மக்களை வஞ்சித்து இருக்காங்களோ அவங்க நீண்ட நாள் நிலைச்சதில்லை. அந்த மக்களுடைய சாபம் உங்களெல்லாம் சும்மா விடாது. இன்னும் எத்தனை நாள் நீங்கள் வஞ்சகத்தினால் இந்த நாட்டை ஆட்சி பண்ணணுன்னு நினச்சாலும் அதற்கு இந்த மக்கள் ஒத்துழைக்க மாட்டாங்க. அதற்கான அப்பப்போ அதற்குடைய விடைகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி பேசியே தான் உங்களுடைய வாழ்க்கை ஓடும் ஒழிஞ்சு உங்களால் உருப்படியாக ஒன்றும் செய்ய முடியாது. அது வருங்கால இந்திய வரலாறு நிரூபிக்கும். இதை பாருங்கள், எல்லாம் பிபிசியிலேருந்து அத்தனை பேரும் ஆவணப்படமாக எடுத்து வெளியிடுறான். அவங்கள காலேஜிலேருந்து வரக்கூடியவங்க மேல் ஜாதி உள்ள இடங்களில் இறங்கி செருப்பை கையில் எடுத்துக்கணும். செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் போகணும். நடந்து வண்டியை உருட்டிக்கிட்டு, வண்டியில் கூட ஏறி போகக்கூடாது. இவர்கள் அக்ரஹாரம் மற்ற மேல் ஜாதி ஆட்கள்லாம் இந்த தெருக்கெல்லாம் முடிஞ்சது பிறகு அங்கேருந்து திரும்பவும் செருப்பை போட்டுக்கிட்டு வண்டி மேலே ஏறி போகணும். இந்த கொடுமை தமிழ்நாட்டில் தான் நடக்குது. இது உலகத்தில் வேறு எங்கேயாவது நடந்திருக்குதா?
இதற்கெல்லாம் காரணம் என்ன? மனுஸ்மிருதி. சின்ன வயசுலேருந்தே அவர்களுக்கு போதிக்கப்பட்டு நாமெல்லாம் வந்து உயர்ந்த ஜாதி, நீ எல்லாம் கீழ்ந்த ஜாதி, உழைக்கும் மக்கள் எல்லாம் கீழானவர்கள், உழைக்காமல் உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவன் மேல் ஜாதி, இப்படிலாம் வந்து பாகுபாடுகளை உண்டாக்கி அந்த மக்களை பிளவுபடுத்தினது யார் ராஜா? இதெல்லாம் வந்து நன்றி கெட்டத்தனம் இல்லையா? அந்த மக்கள்லாம் வந்து அதாவது சிலை வணக்கம் இல்லாமல் ஏக இறைவனை வணங்கி எந்த ஒரு ஜாதியும் இல்லாமல் வாழ்ந்த அந்த தமிழ் குடி மக்களை வந்து பிறப்பினாலேயே அவர்களுக்கு ஜாதியை உண்டு பண்ணி, அவன் செய்யக்கூடிய வேலையை வச்சு ஜாதிகளை உண்டு பண்ணி இன்றைக்கு வரைக்கும் ஒரு இந்த கோகுல்ராஜ்லேருந்து இளவரசன்லேருந்து பார்க்குறோம். அந்த மக்களை ஒன்று சேர விடாமல் அந்த ஜாதி வெறியை ஊட்டி வச்சு அவர்கள் ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாவுறதை பார்க்குறோம். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியல. இதுக்கெல்லாம் காரணம் யார்? இந்த இந்து மதத்துடைய வேதங்கள் தான், மனுஸ்மிருதிகள் தான். இதெல்லாம் பார்த்து கொடுமையில் வந்து தாங்க முடியாமல் தான் எங்களுடைய முன்னோர்கள்லாம் வந்து இஸ்லாத்தை நோக்கி ஓடி வந்தாங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம், கண்ணியமாக வாழ்கிறோம், நிம்மதியாக வாழ்கிறோம். எந்த ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்துக்கோ தனி மனிதனுடைய கண்ணியத்துக்கோ எந்த ஒரு இழுக்கும் இல்லாமல் நாங்கள் தலை நிமிர்ந்து வாழ்கிறோம்னாக்க அதற்கு இஸ்லாம் கொடுத்தது. எங்களுடைய முன்னோர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ அவர்கள் வந்து தேர்ந்தெடுத்தது இந்த இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு வழி தேடினாங்க. அவங்க குர்ஆன்லாம் படிச்சுட்டுலாம் வரல, இதுலேருந்து ஒன்று பார்த்து சமத்துவம் இங்கே கிடைக்கும்னு வந்தாங்க. அது வந்து உண்மையாயிடுச்சு. நன்றி என்னுடைய முன்னோர்கள்.